Good morning, students. Next chapter, structural organization of animals. அதில் நம்ம ரெண்டு பார்க்க போகிறோம். லீச்சும் அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அட்டை அப்புறம் ரேபிட். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். The variety in nature and habits of animals in the biosphere are quite amazing and interesting. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கானிஸும் ஒரு ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிட்டட்டு, ஏன்னா இருக்கிற இடம், அதோட பிஹேவியர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம் அமேசிங். வாட் வி சி அரவுண்ட் அஸ் மே பி ஜஸ்ட் ஃபியூ, பட் தேர் ஆர் இன்நியூமரபிள். ஏன்னா ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது ஸ்பீசிஸ் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். யூ ஹாவ் லேர்ன்டு இன் லோயர் கிளாஸஸ் about the classification of animal kingdom. We will recall here that animal kingdom வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், அனிமேலியா. அதாவது கிங்டம் அனிமேலியா இஸ் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ், இன்வெர்டிபிரேட், கார்டேட்ஸ். அதாவது முதுகுநான் உடையது, முதுகுநான் அற்றதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா. இன்வெர்டிபிரேட்னா பேக் போன் இல்லாது, கார்டேட் பேக் போன். தேர் அக்கர்ஸ் எ கிரேட் டைவர்சிட்டி இன் த ஹேபிட்டட். அப்போ வாழிடம், தகவமைப்பு எப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பிட்வீன் த அனிமல்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் எர்த். இன் திஸ் சாப்டர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சரல் மார்ஃபாலஜி, எப்படி அதோட தோற்றம் எப்படி இருக்குது. அதே மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அனாட்டமி ஆஃப் இன்வெர்டிபிரேட். எதுனா லீச்சு வந்து இன்வெர்டிபிரேட்லேயும் அண்ட் வெர்டிபிரேட் வந்து ரேபிட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு, the scientific name of Indian cattle leech is Hirudinaria granulosa. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, Hirudinaria granulosa, which belongs to phylum Annelida. எதில் இருக்குது? Annelidaவில் இருக்குது. The annelids are metamerically segmented worm. செக்மெண்டட்னு தனித்தனி அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி செக்மெண்டட் வார்ம் ஒரு புழு வித் வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. இந்த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் காமன் ரேபிட் இஸ், முயலோட பைனாமில் நேம். ஏதாவது ஒவ்வொரு ஆர்கனிஸுக்கும் 2 நேம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு ஆல்ரெடி. அதனால முயலோட பைனாமில் நேம் என்ன அப்படின்னா, ஓரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ். என்னது? ஓரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ். இட் இஸ் ரெப்ரசன்ட் ஃபைலம் எது? கார்டேட்டா அண்ட் கிளாஸ் மெமேலியா, பாலூட்டிகள் வகையில் சேர்ந்தது. மேமல்ஸ் ஆக்குபை த ஹையஸ்ட் குரூப் இன் த அனிமல் கிங்டம். எது அதிகமாக இருக்குன்னா மேமல்ஸ், பாலூட்டிகள் தான். அண்ட் ஸோ அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் த அதர் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். தே ஆர் வார்ம் blooded and possesses covering of hair on the body. Mammary gland in females is the most striking features of a mammal. Let us now study about the morphology of leech and rabbit in detail. பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேபிட், லீச்சோட நேம் என்னன்னு சொன்னோம், ஹிருடினேரியா கிரானுலோசா, ஃபைலம் அனலிடா, கிளாஸ் ஹிருடினியே, ஆர்டர் வந்து என்னது, ஜி, அதாவது நேத்தோடெல்லிடா. ஜீனஸ் நேம் என்னது? ஹிருடினேரியா. ஸ்பீசிஸ் வந்து கிரானுலோசா. ஹேபிட்டட்டும் வாழிடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தகவமைப்பு வாழிடம். ஹிருடினேரியா கிரானுலோசா இந்தியன் கேட்டில் லீச் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் அண்டு ஸ்ரீலங்கா. இது காமனாக என்னன்னு சொல்கிறோம், இந்தியன் கேட்டில் லீச். எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்பாங்க. என்ன கொஷினு? லொக்கேஷன் எங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. இட் லைவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், பாண்ட், லேக், ஸ்வாம் அண்டு ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ். ஓடை, ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துல, ஈரமான இடத்துல இருக்கும். தே ஆர் எக்டோ பேரசைட்டிக். எக்டோன்னா என்னது? வெளியில். இப்போ நம்ம அப்படியே நடந்து போகிறோம், நமக்கே தெரியாமல் காலில் ஒட்டிக்கும். அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே சக் பண்ணி உறிஞ்சிடும் ரத்தத்தை. அண்டு ஃபீடு அந்த பிளட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், ஃப்ராக், கேட்டில் அண்டு ஹியூமன். எதுலாம் போய் அட்டை மாதிரி ஒட்டிக்குது?
ஃபிஷ்ஷில் ஃப்ராகு, கேட்டில், ஹியூமன். இட் இஸ் சாஞ்சி ஓரஸ்ன்னு பேர், அதாவது எதை உறிஞ்சிக்குது, பிளட் ஷக்கிங். இன் நேச்சர் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, வெளித்தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சேஃப் அண்ட் சைஸ். த பாடி ஆஃப் லீச் இஸ் சாஃப்ட், வெர்மிஃபார்ம், எலாங்கேட்டட் அண்ட் செக்மெண்டட். புழு எப்படி இருக்குது அது மாதிரியே இருக்கும் சின்னதாக, அப்படியே பிளட் உறிஞ்சு அப்படியே செக்மெண்டடாக நல்ல பெருசாயிரும். இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப் வென் எக்ஸ்டெண்டட் அண்ட் ஆல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் வென் கான்ட்ராக்டட். சுருக்கும்போது அப்போ அப்படியே ரிப்பன் ஷேப்பில் இருக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது. அதே சுருங்கி இருக்கும்போது எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். லீச்சஸ் மே க்ரோ டு த லென்த்து ஆஃப் 35 சென்டிமீட்டர் வரைக்கும் அப்படியே பிளட்டை உறிஞ்சும் போது அவ்வளோ லென்த்து வரைக்கும் வரும். கலரைசேஷன், டார்சல் சர்ஃபேஸ் இஸ் ஆலிவ் கிரீன் இன் கலர் அண்ட் வென்ட்ரல் சர்ஃபேஸ் பார்க்கும்போது ஆரஞ்சு எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட் இன் கலராக இருக்கும். ரெண்டு பக்கமே வேறு வேறு கலர். டார்சல் சைடு பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரீன், வென்ட்ரல் சர்ஃபேஸ் பார்க்கும்போது என்னது ஆரஞ்சு எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட் கலராக இருக்கும். செக்மெண்டேஷன், மெட்டாமெரிசம் இஸ் த செக்மெண்டேஷன் ஆஃப் த பாடி. ஏன்னா தனித்தனி அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். த பாடி ஆஃப் லீச் இஸ் மெட்டாமெரிக்கலி டிவைடட். எத்தனை செக்மெண்ட்டு, 33 செக்மெண்ட்ஸ். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக டிவைட் ஆகும்போது 33 செக்மெண்ட். த செக்மெண்ட் ஆர் அரேஞ்ச்டு ஒன் பிஹைண்ட் த அதர், அப்படியே ஸ்டெப்பாக இருக்கு மாதிரி. இந்த ஈச் செக்மெண்ட்ஸ் இஸ் ஃபர்தர் சூப்பர்ஃபிஷியலி சப்டிவைடட் இன்டு ரிங் ஆர் ஆனுலே, அப்படியே வளையமாக. த டெம்பரரி சிலிட்டெல்லம் இஸ் ஃபார்ம்டு ஆன் செக்மெண்ட் 9 to 11. சிலிட்டெல்லம் ஃபார்ம்டு எத்தனை செக்மெண்ட்டில் இருக்குன்னா 9 to 11, விச் இஸ் மீன் டு ப்ரொடியூஸ் எ கக்கூன் டூரிங் எந்த சீசனில் அப்படின்னா ப்ரீடிங் சீசனில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது எங்கே அப்படின்னா 9 to 11. ரெசப்டார், ஆன் த டார்சல் சைடு தேர் ஆர் 5 pairs ஆஃப் ஐஸ். 1 மார்க். எவ்வளோ பேர்ஸ் இருக்குது, 5 pairs ஆஃப் ஐஸ் ஆன் த ஃபஸ்ட் 5 segment. Each segment bears a number of sensory projection called receptor. அப்போ ரிசப்டாருங்கிறது எந்த சைடில் இருக்குது, டார்சல் சைட்லேயும். எத்தனை பேர்ஸ் ஆஃப் ஐ இருக்கும், 5 செக்மெண்ட்டில் 5 பேர்ஸ் ஆஃப் ஐ இருக்கும். ஆனுலார் ரிசப்டார், அடுத்த ரிசப்டார் இது ஆனுலார். இதுதான் நம்ம என்ன சொன்னோம், வளையமா. ஆர் லொக்கேட்டடு இன் ஈச் ஆனுலஸ், ஒவ்வொரு ஆனுலஸ்லேயும். அண்ட் செக்மெண்டட் ரிசப்டார் ஆர் located on the first annulus of each segment. Next, ஸோ இந்த மார்ஃபாலஜிக்கெலாம் பார்க்குறோம். டோட்டலாக எத்தனை இருக்குன்னு சொன்னோம், 33. அதில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் தான் இது ஐஸ் இருக்கும், பேர்ஸ் ஆஃப் ஐ. லாஸ்டில் ஆனஸ், அதுக்கடுத்து சக்கஸ் உறிஞ்சிறது. லீச் ஹேஸ் 2 சக்கஸ். இந்த சக்கர் லொக்கேட்டட் அட் த anterior end is called anterior sucker or oral sucker. எங்கே இருக்குது, மேலே இருக்கு இல்லையா மவுத்துக்கிட்ட. இன்னொன்று என்னது, லாஸ்டில் இருக்குது போஸ்டீரியர் கீழே, which is ventral in position occupying the first 5 segment. the posterior sucker 1 மார்க் கேட்பாங்க. anterior sucker எத்தனை செக்மெண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு 5. கீழே posterior sucker is formed by the fusion of the last 7 segment. எத்தனை செக்மெண்ட் இருக்குது, லாஸ்ட் 7ல் கீழே பிடிச்சிக்கிறது லாஸ்ட் 7. the anterior sucker helps எதுக்காக, ஃபீடிங், while both the suckers help in அட்டாச்மெண்ட்டுக்கும் லோக்கமோஷன் மூவ்மெண்ட்டுக்கும். எக்ஸ்டர்னல் அப்பரேச்சர், ஃபஸ்ட்டு மவுத்து, இஸ் லொக்கேட்டட் in the middle of anterior sucker. anterior sucker மேலே இருக்கக்கூடியோட மைய பகுதியில் மவுத் இருக்குது. ஆனஸ்ங்கிறது இங்கே கீழே லாஸ்ட்டு. ஆனஸ் இஸ் த ஸ்மால் அப்பேச்சர் தட் ஓப்பன் இன் த மிட் டார்சல் சைட் ஆஃப் 26th செக்மெண்ட். எத்தனாவது செக்மெண்ட்டு, 26வது செக்மெண்ட்டு. அதுக்கடுத்து நெப்ரீடியா 4. நெப்ரீடியா ஓப்பன் டு த எக்ஸ்டீரியர் பை எத்தனாவது பேர், 17th pairs ஆஃப் நெப்ரீடியா 4. they lie ventrally on the last annulus of each segment from எங்கேருந்து 6 to 22. அப்போ எத்தனை பேர்ஸ் இருக்குது,
17 பேர்ஸ் ஆஃப் நெப்ரிடியா இருக்குது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 6th-லேருந்து 22 வரைக்கும். அதுக்கடுத்து மேல் ரிப்ரொடக்டிவ் பார், மேல் ஜெனிட்டியல் போர். இட் இஸ் எ மிட் வென்ட்ரல் ஓப்பனிங் suited between second and third annuli of 10th செக்மெண்ட்டில், 10வது செக்மெண்ட்டில். அடுத்து ஃபீமேல் ஜெனிட்டியல் போர் எங்கே அப்படின்னா இட் லைஸ் மிட் வென்ட்ரலி பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் annuli ஆஃப் எத்தனாவது செக்மெண்ட்டில், 11th செக்மெண்ட். அதுக்கடுத்து டிவிஷன் ஆஃப் த பாடி எப்படி டிவிஷன் ஆகுதுன்னா ஒவ்வொன்றா வந்து பிரிச்சிருப்பாங்க. 6 ரீஜியன், மொத்தம் எத்தனை இருக்குது, 6 ரீஜியன். ஃபஸ்ட்டு ரீஜியன் பார்த்தீங்கன்னா செஃபாலிக் ரீஜியன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. 1 to 5th. ஃப்ரீ சிலிட்டெல்லார் ரீஜியன் வந்து 6th, 7th, 8th 3ல். அதே மாதிரி அது ஃப்ரீ சிலிட்டர். இது வந்து என்னது சிலிட்டெல்லார் ரீஜியன் வந்து 9, 10, 11. மிடில் ரீஜியன் எங்கேருந்து 12லேருந்து 22 வரைக்கும் மிடில். காடல் ரீஜியன் 26லேருந்து 23லேருந்து 6 வரைக்கும். லாஸ்ட் போஸ்டீரியர் செக் பார்த்தீங்கன்னா 27 to 33 டோட்டலாக முடிஞ்சது. மொத்தம் 6 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. செஃபாலிக் ரீஜியன் வந்து 1 to 5, ப்ரீ செலிட்டலார் ரீஜியன் வந்து 6 to 8, சிலிட்டலார் ரீஜியன் 9 to 11, மிடில் ரீஜியன் 12 to 22, காடல் ரீஜியன் 23 to 26, போஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா 27 to 33. அடுத்து பாடி வால். பாடி லேயர் பார்த்திங்கன்னா பாடி வால் ஆஃப் லீச் இன்க்ளூட்ஸ் 5 லேயர். ஃபஸ்ட்டு கியூட்டிக்கிள்ங்கிறது இந்த எபிடெர்மிஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்கடுத்த லேயர் தான் என்னது எபிடெர்மிஸ் விச் லைஸ் பிலோ த கியூட்டிக்கிள் கீழே இருக்குது. அதுக்கடுத்து டெர்மிஸ், இட் லைஸ் பிலோ த எபிடெர்மிஸ் ஃபார்ம்டு என்ன டிஷ்யூவாக இருக்குது கனெக்டிவ் டிஷ்யூ தான் என்னது டெர்மிஸ். அதுக்கடுத்து மஸ்குலார் லேயர் ஃபார்ம்டு ஆஃப் கியூட்டிகுலர் அடுத்து பார்த்தா மஸ்குலர் லேயர். இது பார்த்தோன்னா ஃபார்ம்டு ஆஃப் கியூட்டிகுலர் அண்டு லாஞ்சிடியூடினல் மசில்ஸ். அதுக்கடுத்து போட்ரியோய்டல் டிஷ்யூஸ் லைஸ் பெனீத் லாஞ்சிடியூடினல் மசில்ஸ் அண்டு ஃபில்ஸ் த என்டையர் சீலம் அரவுண்டு த கட் கீழே. அப்போ மொத்தம் எத்தனை கியூட்டிக்கிள், எபிடெர்மிஸ், டெர்மிஸ், மஸ்குலர் அண்டு போட்ரியோய்டல் டிஷ்யூஸ் 5 லேயர்ஸ். அடுத்து லோக்கமோஷன் மூமெண்ட்டு. Locomotion in each leech takes place by looping or crawling movement. Second, swimming. First, looping or crawling. அப்படியே கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி போகும். ஜம்ப்னா ரொம்ப ஜம்ப் இல்லை, அப்படியே அந்த புழுவெல்லாம் நெண்டிக்கிட்டு போகுது இல்லையா, அது மாதிரி. திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் brought about by the contraction and relaxation of muscles. The two suckers serves for attachment during movement of the substratum. இந்த ஃபஸ்ட்டு இதுவும் லாஸ்ட்டும் ஒட்டிக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி புழு அப்படியே மூவ் ஆகுது இல்லையா, அது மாதிரி போகும். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஸ்விம்மிங் மூமெண்ட். லீச்சஸ் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அன்டலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். நல்லா நீட்டாக நீந்திக்கிட்டே போகும். அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது செரிமான மண்டலம், நம்ம உணவு குழல் மண்டலம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் த லாங் alimentary canal and digestive glands. First, alimentary canal. Alimentary canal of leech is a straight tube running from the mouth to the anus. எங்கேருந்து மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஆனஸில் முடிகிறது. மவுத் இஸ் த ட்ரை ரேடியேட் அபேச்சர். எத்தனை இருக்குது 3 ட்ரை ரேடியல் அபேச்சர் suited in the middle of the anterior sucker that leads into the small buccal cavity. அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு buccal cavity. The wall of the buccal cavity bears 3 jaws. நமக்கு எப்படி மேல் தாடை கீழ் தாடை அது மாதிரி இங்கே இதில் வந்து 3 இருக்குது 3 jaws with a single row of minute teeth. ரொம்ப மைன்யூட்டாக டீத் இருக்கும். The jaws are provided with papillae which bears the opening of salivary glands. அந்த papillaeங்கிறது அந்த ஜாவில் இருக்கக்கூடியது எதுக்கு salivary gland ப்ரொடியூஸ் பண்ணுது. மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்குபை த எத்தனை செக்மெண்ட்டில் இருக்குது 1 to 5. The buccal cavity leads
into கழுத்து தொண்டை பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, மஸ்குலர் பார்னிக்ஸ். இட் இஸ் சரௌண்டட் பை salivary glands. The segregation of saliva contains hirudin. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சலைவாவில் என்ன இருக்குது? ஹிருடின், which prevent the coagulation of blood. இந்த ஹிருடின் கொடுக்கறனால என்ன ஆயிடுது, ரத்தம் உறையாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த அட்டையை எடுத்துட்டோம்னா நம்ம பாடியில் அப்படியே ரத்தம் உறையாமல் போயிட்டே இருக்கும். The pharynx leads into crop through the short and narrow esophagus. தொண்டைக்குழின்னு சொல்லுவோம் இல்லையா, esophagus. Crop is the largest portion of the alimentary canal. It is divided into the series of எத்தனை chamber? 10 chamber. The chambers communicate with one another through எப்படி இருக்கும், circular aperture surrounded by sphincter. A pair of lateral backwardly directed caca arises as blind outgrowth from each chamber known as எது caca and or அதுக்கு பேர் என்னது, diverticula. Crop and its diverticula can store எது large amount of blood வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, which can be slowly digested. The last chamber of crop open into stomach. எங்கே போய் ஓப்பன் ஆகுது, வயிற்று பகுதியில். The stomach leads into intestine இல்லையா, குடல் பகுதி, which is a small straight tube that open into எங்கே, rectum. கடைசி the rectum opens, எது வெளியே போயிடுது, exterior by anus. அடுத்து ஃபுட் ஃபீடிங் அண்டு digestion. The leech feeds by sucking the blood of cattle and other domestic animals. During feeding, the leech attaches itself to its victim strongly by the posterior sucker. நல்லா பிடிச்சுக்கும். The leech makes a dry, radiate or Y-shaped incision, அந்த ஸ்கார் மாதிரி இருக்கும், in the skin of the host by the jaws protruded through the mouth. நல்லா அப்படியே கிளாம்ப் மாதிரி பிடிச்சிக்கும். The blood is sucked by எங்கே உறிஞ்சுது, muscular pharynx, and the salivary secretion is poured. அந்த ஹிருடின் செக்ரிகேட் பண்ணுறதுனால என்னது, நம்ம ரத்தம் உறையாமல் அப்படியே blood சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். The ingested blood is stored in crop chambers and its diverticulum. The blood passes from the crop into the stomach. Digestion takes place in stomach by the action of proteolytic enzyme. Proteolytic means the breakdown of protein. The digested blood is then absorbed slowly by the intestine. Undigested food என்ன ஆயிருது, stored in rectum and ejected through எது வழியாக, அந்த மலைப்புலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனஸ் வழியாக வெளியே போயிடுது. Leech prevent blood clotting. ரத்த உரையாமல் பார்த்துக்கிறது யாருன்னு சொன்னோம், secreting a protein called hirudin. ஒன் மார்க் கொஸ்டின். They are also inject the anesthetic substance that prevent host from எதில் feeling their bite. ஏன்னா நம்ம கடிக்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு அது ஹிருடின் செக்ரிகேட் பண்ணுறதுனால நமக்கு கீழே விழும்போது அந்த பிளட்டு வரும்போது தான் தெரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த செக்மெண்டேஷன் ஆஃப் லீச் என்னென்னு பார்த்தா, பாடி செக்மெண்ட் வந்து டோட்டலாக 33 இருக்குது. ஆன்டீரியர் சக்கர் மவுத்தும் ஐயும் எவ்வளோ இருக்குது, 1 to 5. போஸ்டீரியர் சக்கர் எங்கேருந்து இருக்குது, 27லேருந்து 33. பேர்னிக்ஸ் அந்த கழுத்து பகுதின்னு சொல்லக்கூடியது 5 to 8. அந்த கிராப் எத்தனை செக்மெண்ட்னா 9லேருந்து 18 வரைக்கும். வயிறு பகுதி வந்து 19 செக்மெண்ட்டு. குடல் பகுதி இண்டஸ்டைன் வந்து 10 to 22. ரெக்டம் அந்த மலைப்புலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன, 23லேருந்து 6 வரைக்கும். ஆனெக்ஸ் மலைப்புலை 26. நெப்ரிடியா 4 எங்கே, 6லேருந்து 22 வரைக்கும். மேல் ஜெனிட்டல் அப்பேச்சர் வந்து 10th, ஃபீமேல் வந்து 11th. ஓகே, இதெல்லாம் 1 மார்க்கு கேட்பாங்க.